Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல சுக்கு தேங்காய் அலுப்பு மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்க டயர்ட்னஸ், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் இது. முக்கியமா இந்த கை கால் வலி, முதுகு வலி, ரொம்ப இருமல்னால நெஞ்சு வலிலாம் வருது இல்லையா? இது எல்லாத்தையுமே இது ரொம்பவே ஹீல் பண்ணும். அண்ட் இது நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கலாம். இந்த சுக்கு தேங்காய் அலுப்பு மருந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 20 பல் போல், தேங்காய் 2 துண்டு, சுக்கு 2 பீஸு, அதுக்கப்புறம் வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நறுக்கு மூலம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்க்க ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் நறுக்கு மூலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட அது தருவாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க. இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சுக்கை நம்ம ஒரு உரலில் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுக்கு நல்லா இடித்து சேர்க்கும் போது அது ஈஸியாக அரைப்படும். அதுக்காக தான் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா சரியாக அரைப்படாமல் இருக்கும், முழுசாகவே இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நல்லா உதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கு மூலத்தையும் போட்டுட்டு ஒரு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 துண்டு எடுத்துருக்கோம். அது நல்லா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 20 பல் போல் எடுத்துக்கோங்க. அப்படின்னா 2 முழு பூண்டு, பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு 2-3 சுத்து அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அது உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கூடவே கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகுல கூட நிறையவே சத்து இருக்கு. அதுக்காக தான் நம்ம அதையும் கூட எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு தாச்சில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை இந்த மாதிரி உதிரி ஆக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் அந்த உரல்லே ஒரு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரும். அப்போ சமமாக உருகி வரும். அதுக்காக தான் வெல்லம் சேர்த்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம் கரிஞ்சிரும் சீக்கிரமாக. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. அதில் இருக்க எதுவுமே வீணாக்க வேண்டாம். கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்க தண்ணி. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கை விடாமல் இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிண்டி விட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைட்லலாம் கொதி வர மாதிரி ஆயிருக்கு. பாருங்க ஒரு மிஞ்சி போனால் 3 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய மருந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல இருக்க அலுப்பு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுரும். இது அழகாக ஒரு கிளாஸ்லேயோ இல்லைன்னா ஒரு கப்லேயோ ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சுக்கு தேங்காய் அலுப்பு மருந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா?
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.